எப்படி காதல்? யார் மேல காதல்? என் மாமா மக மேல. அவ எப்படி இருப்பா தெரியுமா? நின்னா சிலை, அசஞ்சா தேர், நடந்தா தென்றல், சிரிச்சா அருவி, ஆடுனா மயில், பாடுனா குயில். ஐயோ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா? எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா. ஏன்? இப்ப அவளுக்கு தானே மார்க்கெட்ட. என்ன சொல்ற? எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு வாட்டி காட்டி நான் சரி பண்ணிடுறேன். அப்படிங்கிற வா பாப்பா. என்னப்பா எங்க கூட்டிட்டு வர? வாப்பா வாப்பா. ஹாய் ரேகா. ஹாய். நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சுட்டு வரேன். பாருப்பா ஸ்கிப்பிங் விளையாடிட்டு பாரு. ஆமா தேர்தான்ப்பா. ஏன்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. இத பாரு விநாயகம், பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், பிடிக்கும்னா பிடிக்காதன்னு அர்த்தம், பிடிக்காதுன்னா பிடிக்கும்னு அர்த்தம். முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும். எதுக்கு என்ன சொல்றேன், நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற, அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டை கொண்டு போய் கொடுக்குற. ரேகா, பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ரஸ். நான் இப்பவே போறேன். நில்லடி, முதல்ல போற. பெரும் கையோட போகாத, பூங்கொத்து வாங்கிட்டு போ. இப்ப கடை திறந்தாதானே? ரேகா மாமா. ரேகா மாமா, நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல்ல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை. மாமா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மாமா. இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல தருவிச்சேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ so much. I feel very happy today. பாண்டியா, நீ கில்லாடிடா. காமசூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கிய. நடத்தியே முடிப்பவன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50க்கு. வணக்கம். இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு. குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லெட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார். இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும். இதற்கு முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். 2 முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிரெஞ்ச் ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். 2 முறை ஆழ்ந்து மூச்சு விடவும். பச்சை மிளகாயை அப்படியே போடவும். அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும். 2 கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும். நிமிரவும். மீண்டும் குனியவும். நிமிரவும். இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும். கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும். இடவலமாக 2 முறை பார்க்கவும். 2 கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். தரையில் கால்களை மடக்கி உட்காரவும். வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும். அதே போல் இடது காலையும் போடவும். மிஸ்டர் பாண்டியன், சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க. All the best. Bye. பாக்கிறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது. அம்மா நல்லா காட்டுமா, பேச நல்லா காட்டு. மாப்பிள்ள பொண்ணு ஏறா இந்த பார்த்தா போதும். பாக்குற மாதிரி ஒண்ணுதான் இருந்தது, அதையும் கேட்டுட்டேன். மாங்கல்யம் தந்துரானேன நமதூதன கேதுனா வந்தே பத்மானுவே ஜீவ சர்வசதம் தேஜமாயுஹூதம் தாஸ்யம் வசும் பத்ரலாம் பதம்பத்தரம் தேஜமாயுஹம். Take your seat. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க 3 பேருக்கு இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க, மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்னாரு. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் டிசைன்ட் பை மீ. விஷயத்துக்கு வரலாமா? ஓகே. மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். குட். Pandian, there is a problem between police and mama. Between me and myself, stomach problem. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். If you don't mind, thank you. மாமா, அந்த கேமராவை காமிங்க. இது நல்ல கேமராவா? என்ன அப்படி கேட்டுட்ட? நிக்கான் கேமரா, ஜப்பான் தயாரிப்பு. விலை மட்டும் 20,000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். முதல்ல இன்னும் போட்டோஸ்க்கு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்ட? என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இல்ல, மாலாவுக்கு பாண்டியன் போட்டோ வேணுமா? மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமா? மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா? ஆமா. பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க. அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன். இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி. எப்படி போட்டோ எடுத்துட்டு வரேன் பார். மாமா மாமா மாமா, நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது இல்ல மாலா? தெரியாம எடுக்கணும்ன்றியா? எப்படி பிட்டுறேன் பார். Please, yeah. போடி. Excuse me, you're looking like Mr. Rajinikanth. Really? I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more. Okay. Thank you. Thank you very much. அவள விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன். அவ உன்ன விதவிதமா எடுக்க சொன்னா. கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாண்டியா. விநாயகம், என்ன நடந்து நான் சொல்றேன். எல்லாம் தாப்பால வந்தது என்ன? தாப்பாலா? என் பாத்ரூம்க்கு தாப்பால் கிடையாது. ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்தேன்.
ரேகா வந்துட்டா என்ன பார்த்துட்டா? ரேகா உன்ன பார்த்துட்டாளா? முழுசா பார்த்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மற்றவங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு பணத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன் ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போய். வேண்டாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையும் நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். பாண்டியா வா. மாமா, மாமா. வணக்கம். வணக்கம் மாமா, பாண்டியனை கையோட கூட்டு வர சொன்னேன்ல, கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெளியே நில்லு. பாண்டியா, ஒண்ணு டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு. அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும். நீ கொஞ்சம் வெளியேறு, போயிட்டு வந்து சொல்றேன். நில்லு. நான் வெளியே போக சொன்னது உன்னை. பாண்டியன், யூ கம் இன். விநாயகா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு. நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் வெளியேறு. ரேகா டார்லிங், மீட் மிஸ்டர் பாண்டியன். இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்கிறேன். போய் காஃபி கொண்டா. கம் ஆன் பாண்டியன். பாண்டியன், என்னாச்சு? தடுக்கிடுச்சு. ஓ, புது படியில போக போக சரியாயிடும். பாண்டியன், உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். வேதாரண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன், என் பார்ட்னர் பரமேஸ்வரன் இருக்கிறார். அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும். நான் கொண்டு போய் சேர்த்துறேன் சார். ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப ஜாக்கிரதை. Well, I know you will do it. Wish you all the best. என்னப்பாச்சு? தடுமாறிட்டேன் சார். தடுமாறிட்டியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் சார். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன் சார். குழந்தை ஆசையா கொடுக்குது, சாப்பிடுமே. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பாருங்க. பார்த்தா தெரியுது. என்ன பாச்சு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா? என்ன மறுபடியும் தடுமாறிட்டியா? நீ சும்மாரியா? சரி, என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போற? ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். என்ன நீயும் தடுமாறிட்டியா? ஒண்ணுலப்பா. என்ன ஆளாளுக்கு தடுமாறுறீங்க? ஐயா, உங்களை பார்க்க தலைவர் வராரு. தம்பி, தலைவர் வராரா? தலைவர் கும்பிட்டுக்க. நீயா? ரைட் மிஸ்டர் ரைட். ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க? இப்பவே கும்பிட்டு வைங்கடா, எதிர்காலத்துக்கு உதவும். இன்று போல் என்றும் வாழ்க. ஏண்டா அடிச்சதும் இல்லாம எருக்கம்பு மாலைய போட்டு ஊமத்தம்பூ செண்டா குடுக்குறீங்க? பழம் கூட கொண்டு வந்திருக்கோம். விநாயகம் பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, அதாவது கூட்டிட்டு வரக்கூடாது. மிஸ்டர் ரைட், பழத்துக்கு ஒண்ணு ஆகலையே. எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க. நீ வந்து சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே. பண்றீங்க. எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. உங்க செலவாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட செலவாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க, தாசில்தார் அடிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க, மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியில தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்படியே செஞ்சீங்க, இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும். ரைட்? ரூல் பண்ணிடலாம், நீ வேற.
எனக்கும் ஒண்ணு ஃபுட்பால் மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. இங்க பாரு கிரிக்கெட் பேட்ட. Hi, Rita. Hi, Pandina Coca. How are you? Fine. What are you doing? Exercise. என்ன exercise Up, இது? down, exercise. Will you please teach me? Huh? Ah. Sure, with pleasure. Come on. இல்ல உட்காருங்க. கால் இப்படி இப்படி. Hands here. படுங்க. படுங்க. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திருங்க. முடியலையே. Oh, beautiful. Again. Again. Oh, beautiful. Again. Oh. Beautiful. Again. Okay. Oh. Beautiful. Again. Hey, Rita, what is this? Why? What affair? He happens to be my boyfriend. Boyfriend? Why don't you just get out from here? Oh. Hey, Rita, again. Hey,